ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வீட்டில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் பண்ணிடலாம். பன்னீரை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டிக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் இது கூட சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு அரை எலும்பிச்சம்பழம் லெமன் ஜூஸ் வந்து இது கூட புழிஞ்சிட்டு நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வந்து மூடி போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இது அரை மணி நேரம் ஊறட்டும். இதை மூடி வச்சிடலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக வந்து பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து இந்த மேக்னேட் பண்ண பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுறப்ப நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு மேக்னேட் பண்ண அந்த பன்னீரெல்லாம் இது கூட சேர்த்து நம்ம வந்து 80% ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஃபுல்லாக வந்து மொறுமொறுன்னு ஆகக்கூடாது. ஒரு 80% ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இந்த ஏர் ஃப்ரை இல்லைனாக்கா கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதில் நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். அடுத்ததாக வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்சியில் அடித்து அதையும் நைஸாக அடித்து இப்போ இந்த வெங்காயத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும், இப்போ நம்ம பிரியாணிக்கு எப்படி வதக்குவோம் அதே மாதிரி இந்த கலர் வரணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கங்க. நம்ம வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே சிம்பிளாக வந்து நம்ம வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகாயை உடச்சி இது கூட சேர்த்துருங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான். இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து கலர் மாறிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. அது வரைக்கும் பொறுமையாக வதக்கணும். அடுத்ததாக வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் மிக்சியில் அடிச்சிருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பொறுமையாக வதக்கிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இது வந்து சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் வந்து சைடிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கரம் மசாலாவும் சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சில்லி பவுடர் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா வேகணும் இல்லையா, அதுக்காக வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா மசாலா வந்து நல்லா வேகட்டும். அடுத்ததாக வந்து பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக வந்து மொறுமொறுன்னு ஆக விடலை. ஒரு 80% தான் வந்து ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம மசாலா வெந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசாலாவில் இந்த பன்னீரை வந்து இது கூட சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்தது பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மசாலா வந்து நல்லா வேகணும். சிம்மில் வச்சு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தியை நல்லா வந்து கையில் தேய்ச்சி க்ரஷ் பண்ணி
இப்போ இந்த பன்னீர் பட்டர் மசாலாலாம் சேர்த்துடலாம். இதுவும் டேஸ்ட்டுக்காக தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஹோட்டல் ஸ்டைல் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பன்னீர் பட்டர் மசாலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.